நான் வந்து 1990 பாஜகவினுடைய அனுதாபி. ஸோ தேர்தலில் கூட்டணிக்கு பேசுவேன், அதனால் பாஜக திமுக கூட்டணிக்கு பேசியிருக்கேன், எல்லாமே பேசியிருக்கேன். அது மாதிரி ரெகுலராக பேசுவேன், வருவேன். ஒரு மனிதாபிமானத்துக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு கலைஞர். பாரி வெங்கட்னு எங்கள் ட்ராமா ட்ரூப்பில் ஒரு பையன் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தான். ஒரு நாளைக்கு அவனுக்கு ஒரு சினிமா சான்ஸ் கிடச்சி ஷூட்டிங்க்கு திருநெல்வேலி போயிட்டான். திருநெல்வேலியிலேருந்து வரவே இல்லை. வீட்டில் தேடுறாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, வரவே இல்லை, அவர் எங்கே போனான்னு தெரியலங்கிறாங்க. எங்கேயுமே அவன் அங்கே கிளம்பிட்டானே, நாங்கள் பஸ் ஏற்றி விட்டோமேங்கிறாங்க. அப்புறம் நான் என்னுடைய அஸ்ட்ராலஜர் நெல்லை வசந்தன்னு அவரை கேட்குறேன். கேட்டால் அவர் இருக்காரா தெரியலையே, எங்கேயோ உள்ள புதஞ்சிருக்கிற மாதிரி தெரியுதுங்கிறார் அவர். உடனே மெட்ராஸ்லேருந்து இந்த ரூட்டில் பார்த்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சான்னு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் விசாரித்தா மங்களமேடுன்னு ஒரு ஊரில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அந்த பாரி வெங்கட் இறந்து போயிருக்கான். அவனுடைய பேர் வெங்கட்ராமன். பாரி வெங்கட்டுக்கு தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர். வெங்கட்ராமன் அவன் வீட்டில் இருக்கிற இடத்துக்கு போய் கேட்டிருக்காங்க, தெரியல. ஏன்னா அது வீடு மாற்றிருக்கான் கரெக்டாக ஒரு வாரம் முன்னாடி. அப்போது என்ன ஆச்சுன்னு தெரியாமல், யாரும் தெரியாமல், அடையாளம் தெரியாத பிணமாக அந்த மங்களமேட்டிலேயே அதை புதைச்சிட்டாங்க. நான் அன்றைக்கி வந்து என்னுடைய மாமா பையன் கல்யாணத்தில் தஞ்சாவூரில் இருக்கேன். காலத்தால் 8 மணியோ என்னமோ ஃபோன் பண்ணுறேன், எனக்கு பண்ணுறாங்க, இது மாதிரி அங்கே தான் அவன் பாடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் சூட் கேஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பாரி வெங்கட் என்னோட எடுத்துட்ட ஃபோட்டோ அதில் இருக்குது. அதுதான் இருந்தது. கூட 2000 ரூபா வச்சுருந்தான், அது இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த ஃபோட்டோவை வச்சு சொன்ன உடனே எனக்கு உடனே நேராக கலைஞர் வீட்டுக்கு தான் பண்ணேன். சண்முகநாதன் சார் தான் இருந்தார். சார் இது மாதிரி அப்படின்னு. ஐயோ, பாடியை புதைச்சிட்டாங்களா? ஆமாம் சார். அவன் அவன் மெட்ராஸ் வீடு, அவன் குடும்பம்லாம் அங்கே இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல எப்படி சார் ஒரு தானாகவே பணமாக இருக்க முடியும்? நீங்கள் கொஞ்சம் சிஎம் கிட்ட சொல்லுங்கள். அவ்வளோதான். ஒரு 1 ஹவருக்குள்ள சிஎம் கிட்டேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போய் அந்த பாடியை வெளியில் எடுத்து அவங்க குடும்பத்துக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணும்னு சொன்னாங்க. இது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. ஏன்னா போலீஸில் இது மாதிரி ஆகி புதைக்கப்பட்டுட்டா அதுக்கு திருப்பி எடுக்க மாட்டாங்க. அது அன்லஸ் அதர்வைஸ் அது பெரிய கொலை கேஸ் அந்த மாதிரி இருந்தாலே ஒழிய அதை எடுத்து அதுக்குள்ள ஏவிஎம்லேருந்து ஆம்புலன்ஸ் கொடுத்து பண்ணி, என்னென்னா ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இது. இதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அவர் பார்வைக்கு அது போச்சு, அதை பண்ணுவாங்க. அதே போல் 2006 தேர்தலில் நான் மயிலாப்பூரில் நிற்கிறேன். அப்போது என்னுடைய அருமை நண்பர் சினிமா நடிகர் நெப்போலியன் நானும் மயிலாப்பூரில் நிற்பேன்னு சொல்லும்போது கலைஞர் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, அவன் மண்ணின் மைந்தனியா, நீ எதுக்கு அங்கே போய் நிற்கிற விடு அப்படின்னு இருக்காரு. இல்லை தலைவரை நான் ஜெயிச்சுக்குவேன் இருக்கார். கடைசியில் ரிசல்ட் மாறி போச்சுன்னு வச்சுக்கிறாரு. அப்போவே சொன்னார், 58வது வருஷத்துலேருந்து மயிலாப்பூரில் இருக்கிற ஒருத்தர் நீ எப்படி அங்கே போய் நின்ன? ஏன்னா நெப்போலியன் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய தொகுதியில் வில்லிவாக்கம் தொகுதியில் ஜெயித்தவர் நெப்போலியன். சாதாரணமான ஒரு வில்லிவாக்கம்லாம் இப்போ 2-3 தொகுதிக்கு ஈக்குவலான இடம் அந்த இடத்துல இருக்குது. ஏன்னா கலைஞர் அந்த ரூமில் தான் இருக்கார். அவருக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு உட்கார்ந்த இடத்துலேருந்து எல்லாவற்றையும் கணிக்கக்கூடியவர் கலைஞர்களுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். ஏன்னா எல்லாமே நான் சம்பந்தப்பட்ட விஷயம், நான் பேசின விஷயம், அதெல்லாம் தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் அவர்கிட்ட பேசும்போது பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பு இருக்கும். அது திருப்பியும் நான் அதே போல் இது எதுக்காகனா அந்த குடும்பம், கலைஞர் குடும்பத்தில் அத்தனை பேருமே என் சகோதரர்கள் மாதிரி. அது அழகிரி, ஸ்டாலின், தமிழரசு, கனிமொழி, செல்வி எல்லாரையுமே எனக்கு 1980களிலிருந்து பழக்கம். ஆனால் நான் அதை வச்சு எந்த ஆதாயமும் தேடிக்கணும்னு நான் நினச்சதே கிடையாது. நான் எம்எல்ஏவாக இருந்த 5 வருஷத்தில் ஒரு மினிஸ்டர் ரூமுக்குள்ளே போய் ஒரு சீட்டு கொடுத்து இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது. ஏனென்றால் எனக்கு அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நம்ம இருந்திருக்கோம். வேலுவோ அவர்களும் நீங்கள் சொன்னார்னா அது என்ன ஒருத்தர் எல்லாத்தையும் எவ்வளோ மறைச்சி வாழவே முடியாது. அதற்காக சொல்கிறேன். அந்த அசம்பிளியில் கூட நான் அவரை பார்த்தோன்னு வணக்கம் சொல்லுவேன். அவரை அதை திருப்பி ரெசிப்ரிகேட் பண்ணுவார் அந்த இடத்துல இருந்து. அவர் ரெசிப்ரிகேட் பண்ணாட்டா என்ன தெரிய போகுது? அவர் சிஎம் போகிறாரு, நமக்கு எப்படி தெரியும்?
அதே போல் அப்படி கிளம்பும்போது வணக்கம் சார் அப்படின்னாக்க அப்படியே டக்குன்னு அப்படி கூப்பிட்டு என்ன எப்படி இருக்கீங்க அப்படிப்பார். அந்த மாதிரி அவர் எனக்கு தெரிந்த வரைக்கும் கலைஞர் தனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பார். எதிரியாக இருந்தால் கூப்பிட்டு வச்சு ஃபஸ்ட்டு நண்பனாக்கிடுவார். அது இல்லை அப்படின்னா தான் அப்புறம் அது அவருடைய நேச்சர். அது சாதாரணமான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் ப்ளஸ் மைனஸ் இல்லாதவங்க உலகத்தில் யாருங்க? என்ன கேளுங்க இன்னொரு இடத்துல, ஐயா அவனை மாதிரி திமிர் குடிச்சவன் கிடையாது தான் சொல்லுவாங்க. என்னோட பழகின சொல்லுங்க சார் தங்கமான ஆள், அவரை முறைசாத வரைக்கும் அவர் ரொம்ப நல்லவன் அப்படின்னா எல்லாரும் அப்படி தானே. அதில் என்ன இருக்கு? அந்த மாதிரியான விஷயம். அந்த 5600வது நாடக விழா, அந்த நாடக விழாவில் மாண்புமிகு முதல்வர் கலைஞர், துணை முதல்வர், இன்றைய முதல்வர் ஸ்டாலின் 2 பேருமே கலந்துக்கிட்டது எனக்கு பெரிய பெருமை. அந்த விழாலையும் அவர் பிரமாதமான ஒரு விஷயத்தை அவர் பேச சொல்கிறேன். ஸ்ரீசேகர் கிட்ட எனக்கு ஒரு வருத்தம் உண்டு. என்ன இருந்தாலும் எங்களுடைய முன்னாள் உறுப்பினர் அவரை தோக்கடிச்சது எனக்கு ரொம்ப வருத்தம். அது அவர் நெடுஞ்செழியனை நான் வெற்றி கொண்டதை அவ்வளோ நாசுக்கா அவர் சொல்கிறார். அது அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு யோசிக்க தோணக்கூடிய அளவுக்கு தான் சொல்லுவேன். படான்னு போய் இது எனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதே கிடையாது. அந்த ட்ராமாவில் அப்படி சொன்னார். அப்போ தான் எனக்கு சொன்னார், எஸ் வி சேகர் நல்ல தமிழ் நாடகங்கள் போடுகிறார் என்பதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னா. அதுக்கு அடுத்த வருஷம் என் பொண்ணுக்கு டாக்டர் சீட் வாங்கிறதுக்காக மார்க்கு கொஞ்சம் குறைச்சலாக தான் வாங்கியிருந்தா. அப்போ அவர் ஆலியர் ரோட்டில் இருந்தார். நான் போனேன். அப்போது சாப்பிட்டுருக்கார். வாங்க சாப்பிட்றீங்களாண்ணா? இல்லை சார் நீங்கள் சாப்பிட்றோன்னு பேசுகிறேன். என்ன விஷயம்னா என் பொண்ணுக்கு ஒரு டாக்டர் சீட் வேணும். மார்க்கு பார்த்தேன் ரொம்ப குறைச்சலாக இருக்கே அப்படின்னா. அதனால தான் நான் உங்ககிட்ட வந்தேன், இல்லாட்டா நான் காலேஜ்லேயே வாங்க மாட்டேன்னா அப்படின்னு. இந்த வாய் தாங்க அவங்களுக்கு அப்படின்னாரு. சொல்லிட்டு சார் மெடிக்கல் இல்லாட்டா கூட பரவாயில்ல சார், அட்லீஸ்ட் வெட்டினரி டாக்டர் கொடுங்க அப்படின்னு. ஏன் வெட்டினரினா? ஆடு மாடு தானே, பலின்னு நினச்சிக்கலாம், மனுஷனுக்கு போயிடலாம் அப்படின்னு. இல்லை அவர் ஒன்றும் சொல்லலை. சார் நீங்கள் வேணால் தமிழறிஞர் கோட்டாவில் கொடுங்களேன் அப்படின்னு. தமிழறிஞர் கோட்டாவா? யாருக்கு? உங்களுக்கா அப்படிங்கிற அவருக்கே சிரிப்பு வருது. நான் சொன்னேன், இல்லை நீங்கள் தான் போன சாவணிகளில் எனக்கு எழுதி கொடுத்துருக்கீங்க, இவர் போடுவது சிறந்த தமிழ் நாடகம்னு இருக்கீங்க, அப்போ நீங்கள் தானே எழுதி கொடுத்துருக்கீங்கன்னு. சில சமயம் நான் தெரியாதனமாக அவர் எழுதிடுவேன் அப்படின்றாரு. அப்போ கூட நான் சொன்னேன், உங்கள் மேலே நான் கோச்சிக்க மாட்டேன், நான் உங்கள் கட்சி உறுப்பினர் கிடையாது, கட்சி தொண்டர் கிடையாது, ஒரு முதலமைச்சரை நம்ம பார்க்க முடியுமா அது பார்த்துட்டோம். நீங்கள் முண்டு இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அதனால் நான் கோவப்படவே மாட்டேன். ஏனென்றால் அவர் குறைச்சலாம் மார்க் வாங்கியிருக்கேன். ஆனால் அஸ்ட்ராலஜர் சொன்னார் இவர் டாக்டர் ஆகிடுவார் அப்படின்னு. அவர் எப்படி ஆவார் அப்படின்னா தெரியல. கடைசியில் பார்த்தா என்னுடைய டாக்டர் டாக்டரேட் இன் டைப் 2 டயபிட்டிஸ் ஆகி டாக்டரேட் வாங்கி ஒரு டாக்டர் அனுராதா சேகரா இன்றைக்கி அமெரிக்காவில் செட்டில் ஆகியிருக்காங்க. எதற்காக சொன்னேன், ஒன்று நடக்கணும் என்றால் அது கண்டிப்பாக நடக்கும். அதுபோல் ஒவ்வொரு விஷயங்களும் அவர்கிட்ட அவர் கூர்ந்து கவனிப்பார். சாதாரணமாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும், பேசிகிட்டே 4 பேர்கிட்ட பேசுவார், டக்குன்னு ஒருத்தர் பதில் சொல்லுவார். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கிடைக்கவே கிடைக்காது.